டுடே Unimech Aerospace IPO ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனோட ஓவர்வியூ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பிஃபோர் கோயிங் டு வீடியோ மைசெல்ஃப் பிரதீப் பூபதி அண்ட் அவர் சேனல் இஸ் பிஸ்னஸ் மைண்டட் உல்ஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Unimech Aerospace, ஸோ இந்த நேம்லேயே இருக்குது. ஸோ தே ஆர் பிலாங்ஸ் டு ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி அண்ட் தே ஆர் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எனர்ஜி அண்ட் செமிகண்டக்டர் செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி ஸ்பெஷலைஸ். ஓகே, ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் அப்படின்னு பார்க்கக்குள்ள பிட்டிங் டேட் ஸ்டார்ட் ஆன் 23rd December, ends on 26th December. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,155 rupees பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வில் பி 745 rupees to 785 rupees அப்பர் பேண்ட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ சைஸ் 500 crore. அந்த லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக 19 shares we have to buy. ஸோ இதுதான் இது. அண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்ஸ் அப்படின்னு வரக்குள்ள நம்ம ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.93x, ஐ மீன் 1.93 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி ஒரு நாளில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி 23rd December நான் எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஸோ எண்ட் ஆஃப் த ஐபிஓ விச் மீன்ஸ் 26th December வந்து இட் மே சேஞ்ச். இட் மே சேஞ்ச் மீன்ஸ் த ஸ்ட்ராங் டிபெண்டன்சி இருக்குது இந்த ஐபிஓ மேலே. பிகாஸ் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்கள், QIB வந்து ஆஸ் ஆஃப் நோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சப்ஸ்கிரிப்ஷனே நாட் எட். அண்ட் வந்து எம்ப்ளாயீஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.08 டைம்ஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் வெரி மச் கான்ஃபிடன்ஸ் இன் தேர் கம்பெனி, ஓன் கம்பெனி. இல்லைனா வந்து அவ்வளோ நான் இது ரீசெண்ட் டைம்ஸாக இது என்னோட பர்ஸ்பெக்டிவ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.35 டைம்ஸ் ஆஸ் ஆஃப் டுடே. ஸோ நான் வீடியோ எடுக்கிறப்போ எவ்வளோ இருந்ததோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இட் மே சேஞ்ச் at the end of the day, at the end of the IPO subscription. ஓகே, அப்புறம் யூனிமெக்கோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கிளைண்ட் பேஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீடிங் ஏர் ஃப்ரேம் அண்ட் ஏரோ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா குளோபலில் வந்து ரொம்ப கிளைண்ட் பேஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து தே ஆர் வெரி மச் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பர்டைஸ் இன் மெஷினிங் அண்ட் அசம்பிளி கேப்பபிலிட்டிஸ். ஸோ தே ஆர் வெரி எக்ஸ்பர்டைஸ் இன் தட். அண்ட் வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட், குவாலிட்டி ரிலேட்டட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி குவாலிஃபைடு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ரெவன்யூ பிரேக் டவுன். ஸோ ரெவன்யூ பிரேக் டவுன் ஃபார் யூனிமெக் ஏரோஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 98.25%. ஸோ ரெவன்யூ இஸ் கம்மிங் ஃப்ரம் ஏரோஸ்பேஸ் செக்டார் மட்டும்தான். நான் முன்னாடியே சொன்னேன், இட்ஸ் தே ஆர் பேஸ்ட் இன் டு ஹெல்த் அண்ட் அதர் ரிலேட்டட் செக்டர்ஸ் ஆல்சோ. பட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஃப்ரம் ஏரோஸ்பேஸ் செக்டார் ஒன்லி. அண்ட் வந்து லார்ஜஸ்ட் கிளைண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 58.89% வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஃப்ரம் ஃபாரினர்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸ் கிடையாது, லார்ஜஸ்ட் கிளைண்ட்டோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 58% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இட்ஸ் நியர்லி 95.6%. ஸோ நியர்லி 96% அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ க்ரோத் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸோ இயர் 2002 36.35 crore. அதுவே வந்து 2023 94 crore. அண்ட் அதுவே 2024 208 crore. அண்ட் இட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகினே தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன் ஆக்சுவலி. அண்ட் வந்து ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு பார்க்குறம்போது த ப்ராஃபிட் ஆஃப் 2022 வந்து பார்த்திங்கன்னா 3.39 crore. அதுவே வந்து 2023 22 crore. அதே 2024 பார்த்திங்கன்னா 58 crore. ஸோ 2022 2024 நம்ம பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் 200% அப்படின்னு சொல்லலாம். சாரி 20 times. ஸோ விச் மீன்ஸ் 2000% வந்து க்ரோத் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன் ஃபார் யூனிமெக் ஏரோஸ்பேஸ். அண்ட் வந்து இதனோட ரிஸ்க் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாட் ஆர் த ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் செக்டார் டிபெண்டன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து குளோபல் கிளைண்ட் பேஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக ஸோ 60% ஆஃப் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் கிளைண்ட். அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 95%. ஸோ அதனால தான் இவங்களோட ரிஸ்க் வந்து இதில் அசோசியேட் ஆகிருக்கு. பிகாஸ் ஒரே ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பேஸ் பண்ணி மட்டுமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்னா தட் இஸ் ரிஸ்க். அண்ட் கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன், அது ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ பிகாஸ் ஆஃப் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் லைக் USA, ஜெர்மனி. ஸோ இந்த மாதிரி ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஆல்சோ த கீ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த யூனிமெக் ஏரோஸ்பேஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கம்பெனி ஹெவிலி டிபெண்ட் ஆன் த இனோமெக். ஸோ பிகாஸ் இனோமெக்ன்றது சப்சிடரி ஆஃப் யூனிமெக்கோட சப்சிடரி. ஸோ யூனிமெக்கு மேஜர் ரெவன்யூ இஸ் கம்மிங் ஃப்ரம் இனோமெக். ஸோ திஸ் இஸ் த கீ ரிஸ்க் ஃபார் த கம்பெனி.
ஸோ as for me. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிமேக் ஏரோஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாமா அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலி ஐம் கோயிங் டு அப்ளை. ஸோ உங்களோட இட்ஸ் நாட் அன் ரெக்கமெண்டேஷன், இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ கைஸ் பிகாஸ் ஐம் நாட் a sub-registered advisor. So kindly subscribe to my channel guys please. So it takes so much time to create the video. So thank you.